ஸோ நம்ம இந்த வீடியோவில் கூலி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதாவது சத்யராஜும் ரஜினியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சத்யராஜ் இறந்துக்கிட்டதா ரஜினிக்கு நியூஸ் வருது. ஸோ அவர் துக்கம் விசாரிக்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்டாக இறந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ அவர் ஹார்ட் அட்டாக்ல இருந்ததில்ல, யாரோ கொலை பண்ணி இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட நண்பனை கொண்டவங்களை ரஜினி தேடி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் தான் இந்த படம். ஸோ எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ன்னு எதுன்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் சீன்ஸும் பிஜிஎம்மும் தான். அனிருத் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஸ் யூசுவல் தான், ரஜினி சார் எப்பவும் போலே அவர் பெர்ஃபார்மன்ஸை கலக்கிட்டார். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே பாசிட்டிவ் எது சொல்லன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடு போட்டோம்னா ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவே பார்த்திங்கன்னா இது லோகேஷ் படம் தானானே எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்போது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த அந்த ஸ்டார் காஸ்டிங் தான். இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்டார் காஸ்டிங்னு எனக்கு தெரியல. மெயினாக ஆமீர் கான் சார் அப்புறம் உபேந்திரா சார் இவங்கெல்லாம் எதுக்குன்னே தெரியல. மெயினாக இவங்க 2 பேர் ப்ளே பண்ணியிருக்க அந்த கேரக்டர் அவங்கன்னு இல்லை, யார் ப்ளே பண்ணாலும் அதுக்கு அது மாதிரி தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, அது ஸ்ப்ரெட் பண்ண விரும்பலை. ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா 5க்கு 3 ரேட்டிங் கொடுப்பேன்.